ஹைரா வந்துட்டு நான் உங்களுக்கு புதுசாக ஒரு பொண்ணை காட்ட வரேன். இல்லை இப்போதான் குற்றாலத்தில் குளிச்சுட்டு இப்போ கரையேறினேன். எங்கள் அக்காட்ட போயிட்டு என்ன சொல்கிறேன்னே தெரியல. வீட்டுக்கு வெளில கொரியர் வந்திருக்கான் எனக்கு. எங்க நீ பைசா விட்ட உள்ள அந்த 5000 புடுங்கி சரக்கு அடிச்சிட்டாங்க. கிழிஞ்சிட்டு போ. ஆரம்பமே அம்மா இருக்கு அம்மா வெங்காயம் தக்காளி வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. புய் சொல்லுவானாக்கா வந்துட்டு போயிட்டுனா திட்டுடா, பைக்ல போனா திட்டுண்டா. லே என்னது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கட் பண்ணி முடியும். ஓகே இந்த வயசுல தான் சத்தியம் பண்ணுவாங்க, இந்த வயசுல தான் சத்தியம் பண்ண கூடாது. ஏன்னா நம்ம மெச்சூர் ஆயிட்டோம். ஒரு வேலை நான் போயிட்டு வந்துட்டேன். உண்மையிலே பேங்க்ல புடிச்சுக்கிட்டாங்க. எப்படி எதுவும் உருவியே எதுவும் உடச்சி எடுத்து தலைஞ்சிடாத வண்டியில. ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ட்ரிப்பு கிளம்பிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு கிளம்பலை. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா சில பல காரணங்களால் கேன்சல் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் எங்கள் அக்கா கொடுத்த காசு எடுத்து இந்த பையில குடிச்சுவிட்டாங்க. ஐயோ பெரிய தலையெழுத்தாக இருக்குது. சரி கேட்குறாங்க, எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கேட்டா என்ன குடிப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு. சரின்னு நானும் கேட்டாங்க. சரின்னு நீ தான் குடிக்க மாட்டியே, நீ காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு போடான்னாங்க. நானும் காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அக்கா என்ன சொன்னிச்சுன்னா, நீ செலவு பண்ணியிருந்தா கூட நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன், நீ கொடுத்துட்டு வந்த பாதியாச்சும் கொடுத்து வந்துருக்கணும், ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அடி செம்ம அடி. எனக்கு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல் ஃபன் இருக்குது. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மட்டும் நிறைய பேர் எங்கள் கசின் சிஸ்டரோட பேச சொன்னீங்க, எங்கள் அக்காவோட கசின் சிஸ்டர்கிட்ட. அதையும் பேசியிருக்கேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் வச்சுங்க. அதே மட்டும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாவில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிங்க, அதுலேயும் அப்டேட்ஸ் வரும். பை. ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா இப்படி இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புதுசாக ஒரு பொண்ணை காட்ட வரேன். பொண்ணுனா தேவதை. இங்கே என்னடா அடுத்து எம்டி எடுத்துட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஃப்ரெண்டு வண்டி. எனக்கு எம்டி மேலே ஒரு கண் இருக்குது. அப்போலேருந்தே ஒரு ஆசை எம்டி எடுக்கணும் அப்படின்னு. பார்த்தீங்களா வண்டியே இத்தனோண்டு குட்டி ஒன்றா இருக்குது பார்த்தீங்களாண்ணே. ஆனால் இதில் உட்காந்து எங்கள் அண்ணன் இங்கே உட்காந்துருது. இப்போ நாங்கள் அண்ணனோட வெளில விட்டு என்னால் இதுக்குள்ளே உட்கார முடியல. பின்னாடி தூக்கி அடிக்கிற மட்டும் ஒரு ஃபீல் ஆகுது. இந்த வண்டி இது பேர் லீரா என்னமோ ஒரு பேர் சொன்னானே, என்னமோ ஒரு நேம் சொன்னான். இது பேர் ஸ்டிக்கரை பிச்சுட்டாங்க. ஆனால் எம்டி ஆகணும்னு ஒரு ஆசை. இப்போ எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரிப்பு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் ட்ரிப்பு கிளம்பலைனா நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தேன். எங்கள் அக்காட்ட வேறு 5000 காசு வாங்கியிருந்தேன் நான் ட்ரிப்பு கிளம்புறேன்னு. ஆனால் ட்ரிப்பு பிளானு கேன்சல் ஆகிட்டு. அது கேன்சல் ஆனால் இந்த பயலோ என்கிட்ட உள்ள அந்த 5000 பிடுங்கி சரக்கு அடிச்சிட்டாங்க. ஐயோ இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கேன்னு பக்குன்னுது. இந்த வண்டியை வேறு போயிட்டு என் ஹைரா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருக்குது. நான் தான் வெளில ட்ரிப்பு கிளம்புறேன்னே, அதனால நான் பைக்கு என்கிட்ட இருக்க வேணாண்டா, நீனே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அதனால் அந்த வண்டியை போட்டுட்டு இந்த வண்டி ஐயோ என்னடா ஸ்டார்ட் ஆகலை. அதான் ஃபேமே, என்னோடய வண்டியை பார்த்தீங்கன்னா என் அத்தான், அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. 10th 11th 12th ஒன்றா படித்தோம். சரி நான் வெளில போகிறேன் தான், நீனே வச்சுக்கடா வண்டியை அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேனா. இப்போ என்னென்னா பிளான் மாதிரி இப்போ எங்கள் அக்காட்ட போயிட்டு என்ன சொல்கிறேன்னே தெரில. பயமாக வேறு இருக்குது. காசு நான் ட்ரிப்பு போயிட்டு வந்திருந்தேன்னா எதுவும் பயம் இல்லை. ஆனால் ட்ரிப்பு போல இப்போ காசு எங்கேன்னு கேட்கும், என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. போயிட்டு வண்டியை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்பா இங்கே தான் வர சொன்னேன். ஐயோ என்ன ஃபேஸ் லாக்கி விழுவ மாட்டுது. சவுண்டே கேட்காதுங்க ஐஃபோனில், ஸ்பீக்கர் சவுண்டே கேட்காது. அத்தான் ஹலோ, எங்கே தான் இருக்க? இங்கே வந்துட்டவா, பாலத்துக்கிட்ட வந்துட்டவா, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? டைம் ஆகுது. என்ன சொல்லி முடிக்கிறதுக்கு இதாண்டா, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கட் பண்ணி முடியும். உக்கால ஒளியோ அதுக்குள்ளே ஏதாச்சும் வண்டி பண்ணிகிட்டு இருக்கணுமே, என்ன பண்ணுறது? பாவம் இவளே கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கா. இங்கே இருங்க, ஒரு ஆக்சிடெண்ட் வந்துட்டு முன்னே வந்துக்கிட்டு இருக்கு வண்டி. ஹைரா வந்துட்டு எப்பா ஒரு நாள் பார்க்கறதுனாலும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏ அம்மா இப்போ என்ன போய் சொல்கிறதுன்னு எங்கள் அக்கா பயமாக இருக்குடா. இப்போ என்ன போய் ட்ரிப்பு கிளம்பலை போகல, காசு வேறு அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பார்த்து போய்ட்டு வரியா? வீட்டுக்கு தானே போகிற? சரி சத்தியமாக போட்டேன் பெட்ரோல்.
லே என்னது அவன் என்னென்னமோ யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்த. நீ என்னவாடா யூஸ் பண்ற? சரி போயிட்டா. என்ன ஜாமா? முட்டை? ஐயோ மறந்துட்டேன்டா. சரி இந்த கிளம்புறேன், போகிறேன். ஐயோ எங்கள் அம்மா வெங்காயம் தக்காளி வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. நான் மறந்துட்டேன் அந்த விஷயத்தையே. ஐயோ பக்குன்னு வீடு வந்துட்டு இந்த இடம் வந்தாலே எனக்கு பக்குன்னுது. ஓ இப்போ என்ன சொல்கிறது எங்கள் அக்காட்ட? ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டுபிடிக்கணுங்க. இவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுன்னு சொல்லுவோமாப்பா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எது பொய் சொல்கிறேனோ அது நடந்து போடுது உண்மையாகவே. அதனால பயமாக இருக்குது. இங்கே நின்னா ஒரு மாட்டம் இதாக இருக்குது. ஐயோ சார்ஜரும் இல்லை. போ கதவு ஓப்பனில் தான் இருக்குது. என்ன ஃபோன் எடுக்க மாட்டேது? ஹலோ அக்கா என்ன காமிட்ற? ஹலோ கேக்குதா? ஹலோ கிழிஞ்சிட்டு போ. ஆரம்பமே அம்மா இருக்கு கேட்க மாட்டேது நான் பேசுறது. இல்லைன்னா நேராக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டா பயமாக இருக்குது. சர்ப்ரைஸ் பண்ணுவோம். இங்கே இந்த போல்டு எங்கே வந்துச்சுன்னு தெரியல. ஹலோ கேக்குதாக்கா? எங்க இருக்கா? பசங்களோட வந்தேன்னா எப்படி கால் பண்ண முடியும்? அதான் இல்ல இப்பதான் குற்றாலத்துல குளிச்சுட்டு இப்ப கரையேறினேன். அதனாலதான் உனக்கு போன் பண்ணேன். இப்ப இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பத்திரமா இருக்கேன். இது வீட்டுக்கு வெளில கொரியர் வந்திருக்கான் எனக்கு. அந்த வீட்டுக்கு எதுக்கு ஒரு ரோடு போகும் தெரியுமா? குளத்தை ஒட்டி அங்க நிக்கிறாராம் கொரியர் போடுறதுக்கு. இந்த கேமரா பார்சல் வந்துட்டு எனக்கு கோப்ரோ. அதை மட்டும் போய் வாங்கி வைக்கிறியா? மாஸ்க் மாஸ்க் போட்டுக்கிட்டு போ. சரி சரி வந்துட்டு கால் பண்றேன். சரி. ஐயோ கொல்ல போகுது. கொரியர் பாய் யாருன்னு கேட்டேன். நான் தான் கொரியர் பாய். இங்க காணும் திரும்பி நிற்பேன். நான் போயிட்டு வந்துட்டேனே. சும்மா போகலக்கா. இது பசங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு அவங்களுக்குள்ள. அதனால பஸ்ஸு வரல அப்படின்னு நிறைய காரணம் சொல்லி கிளம்பல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எங்க நீ பைசா விட்ட? அதுக்கு பேங்க்ல பிடிச்சிக்கிட்டாங்க. உண்மையிலே பேங்க்ல பிடிச்சிக்கிட்டாங்க. உண்மையிலே பேங்க்ல பிடிச்சிக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் இப்பெல்லாம் சத்தியம் பண்ண சின்ன வயசுல தான் சத்தியம் பண்ணுவாங்க. இந்த வயசுலாம் சத்தியம் பண்ண கூடாது. ஏன்னா நம்ம மெச்சூர் ஆயிட்டோம், ஒரு வளர்ந்துட்டோம். பொய் சொல்லுவானாக்கா வந்துட்டு போயிட்டுனா. சரி ஏன் கோவம் வருது? கூல் சிரிச்சிட்டு பேசு. நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இது நான் சொல்றேன். நீ எதுக்கு அவன்கிட்ட காசு வாங்கினா? காசு வாங்கிட்டு இங்கேருந்து போனேன்னா பயில வந்தாங்களா? பஸ்ஸு வரல, பஸ்ஸு கிடைக்கலன்னு சொன்னாங்களா? பைக்ல போகண்டா அப்படின்னா எங்க அக்கா திட்டுடா, பைக்ல போனா திட்டுண்டா அப்படின்னு சொன்னா. சரிடா பைக்ல போவானா, நம்ம ஒயின் ஷாப் போவோம் அப்படின்னாங்க. இல்ல உண்மையிலே சரி உண்மையிலே அதுக்கப்புறம் ஒயின் ஷாப் போகண்டான்னு சொன்னேன். நான் ஒரு நல்ல பையன், நான் குடிக்கிற இடத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னா. நீ வர வேணாண்டா,
போடுறேன். ஏய் அக்கா மக்கா எப்படி சூப்பர். என் காசு நீ டூர் போறேன்னு தானே நான் உன்கிட்ட கொடுத்தேன். காசுங்க உண்மையை சொல்லு. அக்கா கிட்ட உண்மையை சொல்லிட்டா நான் விட்டுருவேன் எங்க காசு. சத்தியமா சரக்கு அடிக்க வாங்கிட்டேன்க்கா. நான் சத்தியமா கொடுக்க மாட்டேன் தான் சொன்னேன். எங்க அக்கா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுடா. நீ தம்பி சரி போனா போகுதுன்னு என்னத்தை தர்ற? என்ன என்ன கையில நல்ல வேலை கிடைக்கல. எதுவும் உருவியே எதுவும் உடச்சி எடுத்து தலைஞ்சிடாத வண்டியில. அக்கா முள்ளெல்லாம் குத்துங்கக்கா. உண்மையிலே இந்த மாதிரி பண்ணேன்னா அப்ப அக்கா கிட்ட ஒரு எமர்ஜென்சின்னு கூட காசு வாங்க முடியாது பாத்துக்க சொல்லிட்டேன். எல்லாம் இந்த இப்போ நான் சொல்லணுக்கா. என் கூட ஒருத்தன் வருவானா எம்டி பைக்ல, அவன் தான்க்கா இதெல்லாம் பண்ணி விட்டான். நான் இனிமே நீ என்கிட்ட பேச. சரி 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 தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. நான் போறேன். ஏக்கா கையை விடு. சரி 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 உண்மையிலே சத்தியமா சீரியஸா அதான் சொன்னேன். உண்மையிலே உண்மையிலே சரி சரி. நான் குடிச்சா பிரச்சனை உனக்கு, நான் தான் குடிக்கல. காசை நீ செலவு பண்ணிருந்தா கூட நான் ஏத்துக்கிட்டு பேசாம விட்டுருப்பேன். எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் நம்ம. சரி விடு, ஃப்ரெண்டு தானே. பையங்களோட போறேன் தானே அவன்கிட்ட காசு கொடுத்தேன். சரி ஃப்ரெண்டு கேட்டுட்டான், இல்லைன்னு சொல்ல முடியல. கேட்டா ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்க 5000 ரூபாய் ரொக்கமா கொடுத்து சரக்கு பாட்டில் ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. நிறைய பேர் என்னக்கா அதான்க்கா. நீ பண்ற எனக்கு சரியில்லை குட்டி. சரியா ஒழுங்கா காலேஜ் போக மாட்டேங்கிற. பையங்களோட என்னமோ பண்ணு. ஐயோ நான் போறேன். நான் போயிட்டு சமாதானப்படுத்துறேன். சண்டே ஆகிடும் இருக்கு. ஐயோ தம்பி ரொம்ப கிடைக்கல. வீட்டுக்கு போனால் தோசை கரண்டில் அடி விடுவோம். நாளைக்கு உயிரோட இருந்தானா வீடியோ போடுறேன், வந்து ஸ்டோரி போடுறேன்.